இந்த திமுக குரூப் காட்டி கொடுக்குமா? மோடிஜி மோடிஜி வந்து பிடிச்சி கொடுங்க உள்ள, நாங்க பிடிச்சி கொடுத்துருவோம் காட்டி கொடுக்குமா? வரவேற்று அவங்களை கௌரவிக்கும். சும்மா இன்னைக்கு பிரபாகரன் அவர் பையன் 11 வயசுக்குள்ள மாறல 5 தோட்டா விழுந்துச்சு. இங்கிலாந்துல இருக்க சேனல் 4 போட்டானே உன் கலைஞர் டிவி தான் பிடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் இவங்க ஆனா புஷ்கு சவுக்கு சங்கரை பிடிச்சி போடுறாங்க, சாட்டிய துரைமுருகன் பிடிச்சி போடுறாங்க, யூடியூப்ல பேசுறவன் போக்கத்தவங்கலாம் பிடிச்சி போடுறாங்கல்ல. சீமான் அண்ணன் இந்த சம்மந்தமா 60 பேர் உன் கட்சிக்காரனே பெட்டிஷன் கொடுத்துருக்கான், வழக்கு கொடுத்துருக்கான். ஏன் கைது பண்ண முடியல? அசிங்கப்பட்டுருவோம் நீதிமன்றத்துல. நாங்க ஓட்டுக்கு எத்தனை பேருக்கு காசு கொடுத்தோம், நாங்க ஜெயிச்சுட்டோம், எங்க ராமசாமி அதுவும் சொன்னாரு இதுவும் சொன்னாருன்னு சொன்னா மோஸ்ட் வெல்கம். கை தட்டி உங்களை வரவேற்கலாம். எல்லாம் கல்ல வந்து நீங்க தான் போட்டீங்க, நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் போட்டுருவாங்கன்னா ஜெயிச்சது வந்து பெரியார் ஜெயிச்சார், ராமசாமி ஜெயிச்சார். ஏன் கல்லாட்டம் சீமான் அண்ணன் நையாண்டி பண்ணது, அண்ணன் ஆலோசனை கேட்டுட்டு அவரையே கலாய்க்கிறது அப்படின்றப்ப பதிலடி கொடுத்துதாங்க ஆகணும். அந்த அளவுக்கு நீ ஒன்றும் பகுத்தறிவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு, ஒரு புண்ணு மண்ணு என்ன எப்படி நீ இலங்கை வயலில் மலங்கலந்து ஒரு பல்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிப்பு தொடர்ச்சியா வந்து பள்ளிக்கூட ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லாம் போதைப் பொருள். இந்த போதை பல்ஸ் எல்லாம் மக்களுக்கு வராது. நான் யோசிக்க தோணாதுன்னா போதைப் பொருளை ஒழிக்க வேண்டியது. அப்ப இவங்களுடைய இயலாமை தெரியும். எடப்பாடிக்கு இருந்த ஆளுமை கூட இவங்களுக்கு இல்ல. திருப்புறம் குன்றம் ஏன் கிளம்பி இத்தனை வருஷம் இல்லாத இப்ப கிளப்பிட்டு அதுல வந்து RSS-காரன், இந்த BJP-காரன் அந்த பழங்கானத்தத்துல 3000-4000 பேர் கூடுறான். கையில 2 சப்பாத்தி குருமா வாங்கிட்டு வீட்டுல சாப்பிடுவோம். இப்ப அம்மா உணவகம் எங்க இருக்குன்னே தெரியல. 1-2 எங்கேயாவது இருக்கு, அவ்வளவுதான். அதுலயும் மிக்சி வர செய்யல, நீங்க இது இல்ல அது இல்லைன்னு சொல்றாங்க. இருக்கிற வரைக்கும் ஒழிச்சு கட்டாங்க. அந்த கேடுகட்ட எண்ணம் ஸ்டாலின் அவங்க முதலமைச்சர் பதவி ஏற்க போறதுக்கு முன்னாடியே போய் அண்ணா நகர்ல அதை ஒட்டச்சாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். துப்பாக்கி பயிற்சி கொடுத்ததா சொன்னாருங்க ஐயா, அது வந்து மறுக்கப்பட்டது. அவர் இன்னும் நிரூபிச்சு என்ன ஆக போகுது? காமாட்சி நாயுடு கூப்பிட்டு கிரீட வைக்க போறாரு சீமானுக்கு. இல்ல ஸ்டாலின் வந்து இப்ப பிரபாகரனே வராருங்க, நாளைக்கே வராருங்க. இல்ல ஏதோ நாட்டுல இருக்கிறாரு, அதே நாட்டுல இருக்கிறாரு. இல்ல பிரபாகரன் பொண்ணோ பையனோ பொண்டாட்டியோ வருதுங்க. இந்த திமுக குரூப் காட்டி கொடுக்குமா? மோடிஜி வந்து பிடிச்சி கொடுங்க உள்ள, நாங்க பிடிச்சி கொடுத்துருவோம் காட்டி கொடுக்குமா? வரவேற்று அவங்களை கௌரவிக்கும். சும்மா இன்னைக்கு பிரபாகரன்ற அவர் பையன் 11 வயசுக்குள்ள மாறல 5 தோட்டா விழுந்துச்சு. இங்கிலாந்துல இருக்க சேனல் 4 போட்டானே உன் கலைஞர் டிவி தான் பிடிக்கிட்டு இருந்துச்சு. பச்சை புள்ள பிரபாகரன் உடனே தீவிரவாதின்னு சொல்லிக்க என்னவோ சொல்லிக்க. பச்சை புள்ளையில 5 தோட்டா விட்டு சுற்றி கொண்டானே கலைஞர் டிவி நித்யானந்தா நிறுவனத்தை போட்டுட்டு இருந்துச்சு. சரியா? சன் டிவி அதுவும். அப்ப இவங்க பேசுறதுக்கு தகுதி இருக்கா? இன்னைக்கு பிரபாகரனை பத்தி நீ நாடு கேட்கிற கிடைக்கல, நீங்க சொல்ற டிராமா நாங்க தான் இல்ல தகாத்த கீ வீரமணி தான் உண்ணாவிரதம் இருந்தாரு, இந்த பொறுப்புலாம் எங்களுக்கு வேணும். அது அந்த காலம் ஆதி காலம், அதை விட்டு ஒழிங்க. இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க? தமிழ்நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் போட்டுச்சாங்க. பாலச்சந்திரன் இறந்தப்ப தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி, இந்த கருணாநிதி பொத்தடிமை தொலைக்காட்சிகள்லாம் போட்டுச்சா? போடல. 1-2 புதிய தலைமுறை அவன் போட்டதுக்கு அப்புறம் வாங்கி இங்க போட்டாங்க. இவங்க செஞ்சிருக்கணும். செஞ்சுட்டு எல்லாம் சொன்னாங்கன்னா நம்ம கேட்கலாம். எதுவும் செய்ய மாட்டாங்க. கழுத்து அறுக்கிறப்ப, கற்பழிக்கிறப்ப, கருவை அழிக்கிறப்ப, இனத்தை அழிக்கிறப்ப, கடைசியா வந்துகிட்டு நாங்க தான் தமிழை வளர்த்தோம் காத்தோம்னா வெறி வருமா? வர பெரியாரை பத்தியும் சொன்னாரு. அதையும் கேட்டதுக்கு வந்து நான் கோர்ட்ல காமிச்சுக்கிறேன் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன் இவங்க ஆனா புஷ்கு சவுக்கு சங்கரை பிடிச்சி போடுறாங்க, சாட்டிய துரைமுருகனை பிடிச்சி போடுறாங்க, யூடியூப்ல பேசுறவன் போக்கத்தவங்கலாம் பிடிச்சி போடுறாங்கல்ல. சீமான் அண்ணன் இந்த சம்மந்தமா 60 பேர் உன் கட்சிக்காரனே பெட்டிஷன் கொடுத்துருக்கான், வழக்கு கொடுத்துருக்கான். ஏன் கைது பண்ண முடியல? அசிங்கப்பட்டுருவோம் நீதிமன்றத்துல. ஆதாரத்தை எடுத்து காட்டணும் அப்படின்னா, இல்ல கோர்ட்டே வந்து எப்பா கே வீரமணி உன் கதவை திறந்து விடு, அந்த இதெல்லாம் ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அசிங்கப்பட்டுருவோன்றதுக்காக பொத்திட்டு இருக்கு. மக்கள் மத்தியில காமிச்சிடலாம் ஐயா. அவர் வந்து கோர்ட்ல காமிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. சொல்றது உண்மை. நான் படிச்ச புத்தகத்துல இருக்கு ஐயா. ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். இந்தியாவோட தேசிய கொடிய என்னோட கோமண துணினாரு பெரியார் ஐயா, ஐயோ ராமசாமி ஐயா. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்வாரா? திருமாவளவன் சொல்வாரா? வைகோ சொல்வாரா? காமாட்சி நாயுடு ஐயா சொல்வாரா? மோடிக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா கூட சொன்னாலும் சொல்லணும், இவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால அவர் பேசுனதெல்லாம் வந்து ராவா சொன்னா அப்படிதான். ஆதாரம்னா அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம சொல்றதுலாம் வேற புக்கு இவர் எழுதியிருப்பாரு, அவர் எழுதியிருப்பாரு, அவர் சொல்லி அவர் எழுதியிருப்பாரு, அவங்க இயக்கத்தாளுங்க எழுதியிருப்பாங்க. அவர் கைப்பட எழுதுனதா அந்த பத்திரிகையில வந்திருக்கும், டைப் பண்ணது அந்த காலத்துல தட்டச்சு பண்ணதெல்லாம் அது அவங்க கிட்ட தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. கட்சி தொடங்கி 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க ஐயா. நிக்கிற இடத்துல மேக்சிமம் எல்லா இடத்துலயுமே வந்து டெபாசிட் கூட வாங்க முடியலையா? நாம் தமிழர் கட்சியால டெபாசிட்டை பத்தியே பேசல. 3000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு பேசுனீங்க. இப்ப ஓட்டு 4 மடங்கா வந்துருச்சு, டெபாசிட் கிடைக்கலன்னு டெபாசிட்னு பேசுறீங்க. மாறும் ஐயா. 50 வருஷமா பொலிட் பண்ணி மாசுபடுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த களத்தை.
அப்படின்றப்ப ஓட்டுக்கு காசு இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஈரோட்டு கிழக்கு தேர்தல் வெற்றி வந்து ஈவே ராமசாமி நாயக்கரை கிடைச்ச பரிசு. அவர் ஆன்மா வந்து ஆன்மாவெல்லாம் நம்பினாரு பெரியார் ஈவே ராமசாமி. சரி, அவர் ஆன்மா, அப்ப அவர் ஆன்மா தான் வந்து கள்ள ஓட்டு போட்டுச்சா? கள்ள ஓட்டு போடுறப்ப அந்த கையெழுத்து ஒரு பாயமா வெளியே நின்று அட்டையை காட்டுது, என் ஓட்டை இன்னொரு ஆள் போட்டு போயிட்டான், நான் போய் கையெழுத்து யார் போட்டான்னு கேட்டா காட்ட மாட்டேன்றாங்க. அது வந்து ராமசாமி கையெழுத்தாரு. அப்ப நீ என்ன சொல்லணும், நாங்க 15,000 கள்ள ஓட்டு போட்டோம், நாங்க ஓட்டுக்கு எத்தனை பேருக்கு காசு கொடுத்தோம், நாங்க ஜெயிச்சுட்டோம், எங்க ராமசாமி அதுவும் சொன்னாரு இதையும் சொன்னாருன்னு சொன்னா மோஸ்ட் வெல்கம், கை தட்டி உங்களை வரவேற்கலாம். எல்லாம் கள்ள ஓட்டு நீங்க தான் போட்டீங்க, நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் போட்டுருவாங்களாம். ஜெயிச்சது வந்து பெரியார் ஜெயிச்சார், ராமசாமி ஜெயிச்சார். இப்படியா என்னையா கல்லாட்டம்? அதனால கல்லாட்டங்கள் இவங்க காலங்காலமா ஆடி அந்த பழக்கப்பட்டு ஊறி போயிடுச்சு. உங்களுக்கு இடைத்தேர்தலில் காசு கொடுக்கறது ஓட்டுக்குன்னு மாறும், பொறுமையா மாறும். விஜய் வந்து கட்சி தொடங்குறப்ப ஐயா, விஜய் முதல்ல தாவேகா வந்து கட்சி தொடங்குறப்ப இதே நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா வந்து தம்பியை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னார். தம்பியை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அடுத்த நாளே வந்து ஆப்போனண்ட்டு அவ்வளோ ஒரு ஆதங்கமாக திட்டுறாரு. அந்த ஒரு நாள் 2 நாள்ல என்ன ஐயா நடந்தது, அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? இது என்னன்னா, அண்ணன் வந்து ஒரு தம்பி வரான், ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வரான்னு வரவேற்பு, அது ஒரு அர்த்தம். அது அரசியல் கணக்கு இருக்கும்ல. இவங்களுக்குலாம் அரசியல் கணக்கு இருக்கிறப்ப ஜாதி கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படியாவது ஓட்டு வாங்கிக்கலாம்னு அரசியல் கணக்கு இருக்கிறப்ப அது ஒரு அரசியல் கணக்காக தான் இருக்கும் அண்ணனுக்கும். இருக்கிறப்ப நீ வந்து ஆளும் மோடியோ RSSையோ ஆளும் திமுகவையோ குறை சொல்லு, பேர் சொல்லாம சொன்னாலும் பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல. அங்க போயிட்டு நக்கலா அண்ணனை நையாண்டி பண்றது, சீமான் அண்ணனை நையாண்டி பண்ணது, அண்ணன்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அவரே கலாய்க்கிறது, அப்படின்றப்ப பதிலடி கொடுத்துதாங்க ஆகணும். அந்த அளவுக்கு நீ ஒன்றும் பகுத்தறிவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு, ஒரு புண்ணு மண்ணுன்னு என்ன, எப்படி நீ ஒரு இலை முழுக்க நல்லா சோறை வச்சுட்டு ஊருக்காக்கு போல மலத்தை வச்ச மாதிரி அதெல்லாம் நீ ஏன் பேசுற? தெளிவா இப்போ இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொன்னேன், இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, திமுக காரன் முட்டு கொடுக்குறான், 32 அமைப்பு பண்றான் ஓட்டுக்கு. நீ ஏதாவது திரும்ப இல்லைங்க எங்க சாமி எங்க ராமசாமி ஏன் திட்டுற சொல்லியிருக்கணுமா இல்லையா? எதிர்கருத்தை வச்சிருக்கணுமா இல்லையா? என்னோட ஒரு கண்ணை ஏன் குத்துற சொல்லியிருக்கணுமா இல்லையா? மண்டை காலி. சரி, பிரசாந்த் கிஷோர் வந்து தாவேகாவுக்கு வந்து 10 கட்டளை முன்னா அவர் வந்து ஐடியா கொடுக்கறதுனால திமுகவுக்கு எதனா நெருக்கடி இருக்குமா ஐயா? இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துறாங்களோன்ற ஒரு பயம் இருக்குங்களா? இல்ல மயிரும் இல்ல, சரிங்க, எங்களுக்கு ஒரு மசரும் இல்ல. 200க்கு 200ன்றது இப்போ வந்து லேட்டஸ்டா முதலமைச்சர் ஐயா வந்து 234ன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 234க்கு 234 அதிகமாகுது கண்ணே அப்படின்னு சொல்றாரு. அது மக்களுடைய பல்ஸ பாக்குறாரு. ஒவ்வொரு தொகுதி அதாவது ஒவ்வொரு மாவட்டம் வாரியா ரிவ்யூ பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைய தெரியுறாரு, தெரிஞ்சதுனால பேசுறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? 234 ஜெயிச்சதுதான். அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை கண்ணு. 234 ஜெயிச்சாலும் சரி, இல்ல 150 ஜெயிச்சாலும் சரி, எங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதி. மக்கள் செல்வாக்குங்கிறது எங்களுக்கு இருக்கு. மக்களுடைய சேவை தான் மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. அதை நாங்க முழுசா கடைபிடிக்கிறோம். ஆகையினால மக்களை நம்புறோம். நாங்க மக்களை நம்புங்க. பல்ஸ்ன்றாரு ஐயா. வேங்க வயல்ல மலம் கலந்தது ஒரு பல்ஸ். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிப்பு தொடர்ச்சியா வந்து பள்ளிக்கூட ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லாம் போதைப் பொருள். இந்த போதை பல்ஸ் எல்லாம் மக்களுக்கு வராதா? யோசிக்க தோணாதா? இப்ப போதைப் பொருளை ஒழிக்க வேண்டியது யாருக்கு? திமுக கட்சி கூட வேணாங்க, ஆளுங்கட்சி அவங்கதான். அதை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் கொடுங்க. நான் கையெடுத்து கும்பிடுறேன், பிடிக்காதானே சாராய கடையை திறந்து வச்சுட்டு எனக்கு எது கையெடுத்து கும்பிடுறேன் உன்னை யாரு கேட்டா? அப்ப நீ போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு இந்த மாவா கஞ்சா அந்த கூழ்லிப்பு இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வந்து சீரழிஞ்சு போய் கிடக்கும். அடுத்த தலைமுறை வந்து இனப்பெருக்கத்துக்கு முடியாத அளவுக்கு போன மாதிரி சீரழிப்பு. சரியா? இனப்படுகொலைன்ற மாதிரி இது வந்து மௌனப்படுகொலை நடக்குது இங்க. அது தமிழன் தெலுங்குல தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லாரும் காமாட்சி நாயுடு சொந்தக்காரனா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரனா இருக்கட்டும், விவாகரத்துன்னு குடும்ப கட்டமைப்பு உடையுது. இதை காப்பாத்தினாலே அது பாராட்டலாங்கல்ல. நீ ராமசாமியை பேசுங்க, கோபாலசாமியை பேசுங்க, இந்த வெங்காய சாமி அவனா பேசிட்டு போங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் மரியாதையா பேசுங்க. சும்மா வெங்காயம் அவர் சொன்ன வார்த்தை தான் வெங்காயம், அவர் சொன்னதுதான் வெங்காயம். அதனால அவர் குறிப்பிட்டு சொல்றோம். அப்ப எதை வேணா பேசுங்க, செஞ்சுட்டு பேசுங்க. சாராய கடையை திறந்து வச்சுட்டீங்க, வருமானம் வேற வழி உங்களுக்கு. நான் சாராய கடையை நான் கேட்கிறேன். சும்மா சாராய கடை வருமானம் மூலமா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அரசு இயக்கணும். அது ஒரு 40 கோடி 400 கோடி 500 கோடி வருஷத்துக்கு வருதுட்டீங்க. சரி, வருமானம் வருது. அப்ப இதை ஒரு மாற்றுறதுக்கு யோசிக்க மூளையில அறிவுக்கு பகுத்தறிவுக்கு உங்க ராமசாமி நாயக்கர் ஐயாவோ இல்ல கருணாநிதி ஐயாவோ வேற மாற்று வழி எந்த தொழில் செஞ்சு நம்ம இயற்கையை காத்து நம்ம எப்படி மக்களை வாழ வைக்கலாம் சுய சிந்தனையே இல்லையே உங்களுக்கு. இதுக்கு எதுக்கு நீங்க ராமசாமியை கொண்டாடணும், கருணாநிதி ஐயாவை கொண்டாடணும், அவருக்கு பேனாக்கு செலை வைக்கணும், மைய ஊத்தணும்? இதெல்லாம் செஞ்சுட்டு மைய ஊத்துங்க.
வேணா சில வைங்க அது வைங்கன்னா கூட பரவாயில்ல, சரி ஏதோ பண்றாங்க, மக்கள் சமுதாயம் முன்னேறிடுச்சுன்னு. இன்னைக்கு இப்போ தெருல எத்தனை பிச்சைக்காரங்க, வடநாட்டு ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் வேசனப்பாடி இறங்குறதுக்குள்ள குழந்தைங்களா ஒரு பிச்சை எடுக்கிறோம், பிஸ்கெட் எடுக்கிறோம், எண்ணிக்கைகள் அதிகம். இந்த பாப்புலேஷன் என்ன செய்யலாம்? இந்த மக்கள் தொகை எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்கு? இதுதான் பெரியார் செஞ்சது, ராமசாமி செஞ்ச சாதனையா இல்லை கருணாநிதி செஞ்ச சாதனையா? மக்கள் ஏன் திருட போறான், வறுமை கோட்டில் இருக்கிறான், அவனுக்கு அங்கே வயிறு பசினா எல்லாம் பண்ணதான் செய்வான், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும். அப்போ அந்த வயிறு ஏன் நிரப்பப்படலை? அவனுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படலை? கல்வி ஏன் சரியா போய் சேரல? இன்னைக்கு இருக்க கார்பரேட் வேலையில நீங்க மேலதான் யோசிக்கிறீங்களே ஒழிய கீழே இருக்கிறவனோ கூட இருக்கிறவனோ பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால அதை யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி செஞ்சுட்டு நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க, வெங்காயமோ புண்ணாக்கோ தவிர சொல்லிட்டு போங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம், சரி ஏதோ நல்லது செய்யறாங்க, திருநெல்ல கொஞ்சமாவது 100 ரூபாய் 10 ரூபாவது மக்களுக்கு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு போகலாம். குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இருக்கா, நடக்குதா? அவங்க சொல்றது எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்றீங்களா நீங்க? ஆமா, அது எதிர்கட்சின்னா குற்றச்சாட்டு சொல்றதுக்கு தான் எதிர்கட்சி. எதிர்கட்சி அப்புறம் ஆளுங்கட்சியை பார்த்தா அருமையான ஆட்சி, பிரமாதமான ஆட்சின்னு சொல்றதுக்கு எதிர்கட்சி பொய்யான குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு. ஆமா, அவங்க 100% பொய்யான தகவல்களை தான் பரப்புரை பண்றாங்க. அது அவங்களுடைய குலத்தொழில். அதனால அவங்க பண்ணிட்டு போறாங்க. ஜெயலலிதா மேலேயும் 1000 கருத்து ஒருபாடு, அந்த காடம்புற கல்யாணம், நகை நெட்டு எல்லாம் இவங்க சன் டிவி காட்டுச்சு, குடும்பத்துல இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த பொம்பளையை காட்டுச்சு. சரி எல்லாம் ஜெயலலிதா மேல தவறான பக்கம் பண்ணீங்க, ஜெயலலிதா அந்த மாதிரி ஆள் தான் கடைசியில மாறினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா கொண்டு வந்த அம்மா உணவு இன்னைக்கு இருக்கிற வடநாட்டுக்காரன், கூலிக்காரன், பிச்சை எடுக்கிறவன், நம்ம ஆளு எல்லாருக்குமே ஒரு 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு வயிறார 2 ரூபாய் 3 ரூபாய் சாப்பிடுறது. அதை சீரழிச்ச கெட்ட எண்ணம். அதிகாரத்துக்கு ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறப்ப அண்ணா நகர்ல உடைச்சாங்க. எங்க நடக்குது? எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? தரம் இல்லங்க, சம்பளம் இல்லங்க, வேலை செய்யறவங்களுக்கு பாதி இடத்துல இல்லங்க. ஒண்ணுக்கு அந்த பேரையாவது மாத்தி விட்டுக்கலாம். நீங்க அவங்க 5 இல்ல ஜெயலலிதாவோ ஏதோ பேரை போட்டாவது நடத்தலாம். சும்மா இப்ப பேருக்கு அது மார்க்கெட் இல்லாம ஆக்கிட்டு அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க. முதல்ல எங்க வீட்டுல நாலாம் போய் லைன்ல 2 சப்பாத்தி குருமா வாங்கிட்டு வீட்டுல சாப்பிடுவோம். இப்ப அம்மா உணவகம் எங்க இருக்குன்னே தெரியல. 1 2 எங்கேயாவது இருக்கு, அவ்வளவுதான். அதுலயும் மிக்சி வேலை செய்யல, இன்னைக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்றாங்க. இருக்கிற வரைக்கும் ஒழிச்சு கட்டலாம். அந்த கேடு கெட்ட எண்ணம் ஸ்டாலின் அவங்க முதலமைச்சர் பதவி ஏற்க போறதுக்கு முன்னாடியே போய் அண்ணா நகர்ல அதை ஒட்டச்சாங்க. புரியுதா? நீ பேரை மாத்திக்க, 5 காமா தயலம்மா இல்ல வேற ஏதாவது கருணாநிதி இருந்த கூட அலைஸ் கூட வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனா அதை மக்கள் ஏதோ பிழைக்கிறானே இந்த உலகத்துல, ஏதோ 5 ரூபாய்க்கு சோறு கிடைக்குதுன்றது கூட கெட்ட உங்களுக்கு திமுக. இது ஆதாரம் சொல்றேன். நீங்க எல்லாம் இது நடக்கதானே கேக்குறீங்களா? நீங்க வேணா நடந்து போங்க. எப்படி ஒரு வார்டுக்கு ஒரு அம்மா உணவகம் குறைஞ்சது இருந்துச்சு, இப்ப இருக்குதா? ஒரு வட்டத்துக்கு ஒரு அம்மா உணவு இருக்குதான்னு பாருங்க, எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. முதல்ல அது ஹோட்டல் மாதிரி வச்சிருந்தாங்க, மினரல் வாட்டர் வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, இப்பெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க. பேரை மாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு சிஎம் பதவி ஏற்கிறப்ப பேரை மாத்திருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா பேர் வேணாம் இருக்கட்டும், பேர் எல்லாமே முடிச்சு கட்டிடுவோம், அந்த திட்டம் மக்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு பேரை மாத்தி நல்லது செஞ்சிருந்தாலும் பரவாயில்லையே. 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இந்த இதுல அதனுடைய வேலைகள்லாம் நடந்து இப்ப ஒவ்வொன்றா இப்ப திறந்து வந்துட்டு இருக்காங்க. நேத்து கூட நான் சூளைமேட்ல அந்த கேந்திர வித்யாலயா பக்கத்துல ஒரு லாரி ஃபுல்லா கொண்டுட்டு வந்து தேவையான அரிசி பருப்புகள்லாம் இறக்கிட்டு இருந்தான். ஒரு 10-20 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பார்த்துட்டு தான் நான் அந்த கார்ல 1-2 சொல்றாரு. அதனால அந்த ஒரு இடத்துல இருந்தாலே அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கும் பூரா சரி ஐயா சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன். இடம் கிடைக்கணும். என்னி 6 மாசத்துக்கு முன்னாடி தண்டையார்பேட்டையில திருவொற்றியூர்ல போய் அம்மா உணத்துல சாப்பிடுறேன். தயிர் சோறு அதை இருந்துச்சுன்னா வழக்கமா நிறைய இருக்குமே, ஆனா மிக்சி ஓடல, இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய, இருக்கிறத வச்சுதான் சரி பண்ணணும், என்ன சமைக்க முடியும், அந்த மாதிரி அது மெயின்டெனன்ஸ். அதுக்குதான் இப்ப வாங்குறது அது மெயின்டெனன்ஸ். ஜெயலலிதாவே என்ன பண்ணாங்கன்னா மாசம் நடுவுல தான் அந்த அங்க வேலை செய்யற பெண்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் நினைக்கிறேன் கூலி கொடுப்பாங்க. இப்ப அதுவும் அவங்களுக்கு உருப்படியா போய் சேரல. வேற வழியில வந்துன்னா விதி வந்தா சாமன் மக்களும் இருக்கலாம், அங்க வேலை செய்யற பெண்களும் பாவம். அது ஜெயலலிதா அந்த சுய உதவி குழு பெண்களை ஒருங்கிணைச்சு, விதவைகள் குடும்ப பெண்களை ஒருங்கிணைச்சு நல்ல நோக்கில பண்ணாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அந்த சுய உதவி குழு இந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்திக்கிட்டு திரியறாங்க. சுய உதவி குழுக்களுக்கு 150 கோடி ஒதுக்கி இருக்கோம். எல்லாம் ஒதுக்கு பறக்குறது. தமிழ்நாட்டுல எத்தனை கோடி திமுக எத்தனை கோடி கடனுங்க? திமுக ஆட்சி மட்டும் எத்தனை கோடி தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? நாங்க கொடுத்துருக்கோம், மோடி இன்னும் தரல. சரி, மோடி பாகுபாடு உள்ள ஆளு, ஒன்றிய அரசு பண்றான் அவன். நீங்க கேட்கிற 15,000 கோடியை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னா என்ன யாருக்கு போகுது? தாசில்தார் வயிற்றுக்கு போகுது, அந்த அமைச்சர் பொன்முடிக்கு போகுது, துரைமுருகன் ஆத்துமல்ல திருடி திருந்த துரைமுருகனுக்கு போகுது, அந்த அதை திருடின ஏவா வேலுக்கு போகுது. இவங்க தொப்பதான் நிறையத ஒழிய மக்கள் மனசு நிறையல, வயிறு நிறையலங்க. இந்த திராவிட ஆட்சி இருக்குள்ள திமுக அதிகமா திருந்தது இவங்க, அதுக்கு அடுத்து அவங்க. அதுல பாத்தீங்கன்னா எத்தனை கோடியெல்லாம் ஒதுக்கிட்டுங்க, எல்லாம் பாதி இது 90% இவங்க வயிற்றுக்கு தானுங்க போகுது. அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னமோ இப்ப இவங்க கொடுத்துட்டாங்கனாலும் இவங்க பண்ணாத மாதிரி, இல்ல இவங்க இங்க கொடுக்குற மாதிரி.
ஒன்னும் தைரியமா இருந்தா எதிர்க்கணும் அவங்கள. நாடாளுமன்றத்துல எதுவும் பேச மாட்டாங்க. வெளியே நின்றுக்கிட்டு ஏதாவது பெரியாருக்கு ராமசாமிக்கும் அம்பேத்கர் ஐயாக்கும் போராடுற மாதிரி சீனை கட்டிட்டு வந்துருவாங்க அந்த காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு, ஒண்ணு இல்லாத காங்கிரஸோட. அதனால இவங்க நல்லது செஞ்சா நாங்க வரவேற்போம். ஜெயலலிதா 1-2 கடைசி காலத்துல செஞ்சுச்சு அந்த அம்மா, வரவேற்போமா இல்லையா? நாங்க நீங்க நல்லது செய்ய நாங்க வரவேற்கலாம் தான் கேளு. நீங்க செய்ய மாட்டீங்க, உங்க எண்ணம் கெட்ட எண்ணம் திராவிடம். விசிகா கட்சி தலைவர் வந்து பேசுறப்போ கொஞ்சம் மனசாபம் இருக்குன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அது உண்மை நிலவரம் என்ன ஐயா? அந்த மாதிரி விசிகா கட்சி அதிகமா போடுங்க, கொஞ்சம் மனசாபம் இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம், கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம், கூட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்க நினைக்கிறத வந்து நிறைவேற்ற இயலாது. அரசாங்கங்கிறது ஒரு தனி அமைப்பு. அந்த அரசாங்கத்துக்கு அதிகாரிகள் இருக்காங்க, அதிகாரிகள் மக்களை பார்க்குறாங்க, மக்கள் என்ன குறை சொல்றாங்களோ அதை அமைச்சர் பொதுமக்கள் அதை மேக்சிமம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதை டைரக்டா அமைச்சர்கள் செய்ய அதிகாரிகள் மூலமா தான் செய்ய முடியும். அதுல தாசில்தாருக்கு போகுது, கலெக்டருக்கு போகுது, கத்திரிக்காய்க்கு போகுது, கருவாடுக்கு போகுது, வாய்வினா பேசுறாரு. இதெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள் வந்து பேசுங்க. ஜாதி சான்றிதழ் கையெழுத்து போடுறதுக்கு வாங்குறாங்களா இல்லையா? ஜாதி சான்றிதழ்லாம் இப்ப எவங்கிட்டையும் போய் போக வேண்டியது எடுக்கலாம். ஏதாவது போய் அலைய விடுறது, அது போடுறது, இங்க போடுறது, அது கூட அதை கூட வாங்குறதுலாம் இருக்குல்ல. சான்றிதழ் வந்து இணையதளத்துல எடுத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ போடுறாங்க. 32 ஒட்டுமொத்த எல்லா துறையும் சேர்த்து ஒரு சர்டிபிகேட் நடைமுறை அப்ளை பண்றீங்க. பண்ணிக்கலாங்க. வீட்டுக்கு வந்து விசாரிக்காம கொடுப்பாங்க. வீட்டுக்கு அதிகாரிங்க வருவாங்க, பாப்பாங்க கேஸ் சிலிண்டர் இருக்கா, கரண்ட் பில் இருக்கானே. அப்ப கொஞ்சம் நிலுவையில போடுவோம். நீ போட்டா தாண்டா ஆன்லைன்ல என்டர் போட்டு சொல்லுவோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரிங்க. இப்ப இவ்வளவு ஃபைனலா நிறைய ஒண்ணே ஐயா, இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்குது. அதையும் மீறி 200க்கு 200 234 வாய்ப்பு. அது அவங்க ஆர்ப்பாசம். இவங்க சொல்றதெல்லாம் செல்லாது எல்லாம் ஜீம்புவா. இவங்க இதே தொழில், இதே பொழப்பு. இவங்களுக்கு எங்களை ஏதாவது பேசலைன்னா இந்த சீமான் மாப்பிள்ளை சாருக்கு தூக்கம் வராது. கூட எங்க நினப்புலதான் இருப்பாரு. சரியா? தூங்க மாட்டாரு. பரபர அரிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? அவருடைய தொண்டர்களுக்கும் தும்பிகளுக்கும் அதே நினப்புலதான் இருப்பாங்க. அதனால ஏதோ போதை ஒளிஞ்சு நல்லது நடந்து கற்பழிப்பு நடக்காம குழந்தைங்க பாதுகாப்பா, பெண்கள் பாதுகாப்பா வாழ்ந்தாங்கன்னா புண்ணியம் உங்களுக்கு சேரட்டும். பண்ண பாவம்லாம் கழியட்டும், கோடிக்கணக்கான பண்ண பாவம்லாம் கழியட்டும். இது எதாச்சும் நடக்குதா? இது இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, எதாச்சும் நடக்குதா? தூண்டுதல் எதனா இருக்கும்? தூண்டுதல் போதை தூண்டுதலுங்க, போதை விக்கிறது இவங்க தானுங்க. ஆமா, வாத்தியார் ஸ்கூல்ல இருக்க வாத்தியான் போதையில போய் பண்ணா அவங்களுக்கு திமிர் பிடிச்சு போய் கொழுப்பு எடுத்து இங்கெல்லாம் பண்றானுங்க. அதை போய் கட்டுப்படுத்தணும்ல. கட்டுப்படுத்தாம இருந்தாக்கா இங்க பாரு, ரோட்ல பெண்கள் நடமாட முடியாது. அரசாங்கம் கட்டுப்படுத்த என்ன கொடுமையான வார்த்தை. பெண்கள் வாழ்றாங்கன்னா அது எங்க ஆட்சியில சொந்தம் தரோம். யார் சொல்ல எங்க சட்டம் நல்லா நான் கேக்குறேன். இந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்தோடனே சட்டம் வந்து பெருசா அப்படி கண்ணால பார்த்தாலே கைது என்ன வேணா நடைமுறைப்படுத்த வேண்டியது யாரு? போலீஸ், காவல்துறை. ஏட்டுக்கு அது நாலேஜ் இருக்கா? காவல்துறை அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கிறியா? எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்கிறியா? பயிற்சி கொடுத்துருக்கிறியா? ஒரு காவல் நிலையத்துக்கு வர முதியோரை எப்படி கவனிக்கணும், வயசானவங்க வந்தா எப்படி, மனநோயாளி ஒருத்தர் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துல வந்தா அவனை எப்படி பார்க்கணும், பெண்கள் வந்தா என்ன பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கியா? ஒரு மண்ணு இல்லை. நீ எவ்வளவு பேர் சட்டம் கொண்டு வந்தாலும் நீ காமாட்சி நாடையா போனா வரமா போடாதான் சொல்லுவான். லோக்கல் ஸ்டேஷன் இருக்காங்க, எல்லாரையும் சொல்ல, எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்லல. அவன் வயசானவங்க தான் மதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கியா? அப்ப எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்க மாட்டேன் அரசு அதிகாரி. ஐயா உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதிகாரிகள் நினைப்பதை அமைச்சர்கள் செய்யறாங்க, மேல இருக்கவங்க செய்யறாங்க. அதிகாரி ஒருத்தன் பிராமணனா இருப்பான், ஒருத்தன் கோமாளியா இருப்பான், ஒருத்தன் ஜாதி வரி பிடிச்சவனா இருப்பான். அதான் நடக்குது. எங்க திருப்பரங்குன்றத்துல ஜெயலலிதா இருக்கிறப்ப பல நூற்றாண்டுலாம் 2 மடமும் வழிபடுது. கருணாநிதி இருக்கிறப்ப, எடப்பாடி இருக்க கூட பஞ்சாயத்து வருது. இப்ப எங்க வருது? கடை எவனும் வெட்டல, அவனும் வெட்டாம இருந்தா எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் ஒன்னாதான் தாயா பிள்ளையா தானே இருந்தாங்க. அதிகாரிங்க மூலமா தானே வருது. ஒத்துக்கிட்டாரா? இந்த அதிகாரிங்க ஏன் RSS காரனா இல்ல சங்கி மக்கியா இல்ல ஏதாவது முட்டா பையன் பண்ணிருப்பான். அது பெரிய பூதாகரமான பிறகு இப்போ உட்காந்து குத்துதே கொடையுதுன்னா அப்ப இவங்களுடைய இயலாமை தெரியுது. எடப்பாடிக்கு இருந்த ஆளுமை கூட இவங்களுக்கு இல்ல. திருப்பரங்குன்றம் ஏன் கிளம்பிச்சு? இத்தனை வருஷம் இல்லாத இப்ப கிளப்பிட்டு அதுல வந்து RSS காரன், இந்த பிஜேபி காரன் அந்த பழங்கானத்தத்துல 3000-4000 பேர் கூடுறான். பிஜேபி இல்ல வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போடு, பிஜேபி இல்ல வந்துடும் எங்களுக்கு ஓட்டு வர ஓட்டு போடனா வந்துருச்சே, வர வச்சது யாரு? நீங்க தான் எல்லாமே.
அதனால அது நீங்க தான் கட்டுப்படுத்த முடியாதவங்களால பாப்போம் காலம் மாற்றம் கொண்டு வரும். நிறைவா இந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்றேன் ஐயா. திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் சமாச்சாரம் இவர் சொல்றாரு, காலங்காலமா அங்க முஸ்லிம்ஸ் ஒற்றுமையா இருக்கிறாங்க. இல்ல இதை கட் பண்ணி எடுத்து அங்க வச்சாங்கன்னு. அங்க ஆடு மாடு எல்லாம் பலியிடல. நான் அங்கதானே, அந்த ஊர்க்காரன் தானே, மதுரை கோயில்ல போய் வெட்டல, அவங்க இடத்துல அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க இடத்துலதான், அவங்க இடத்துல மேல ஏன் ஆடி மாடி தூக்கிட்டு போகலாம். சும்மா இருங்க தான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் படிக்கட்டுல நடந்து போகணும். மேல மலை உச்சியில தான் இருக்குது. அது வந்து ஏற்கனவே இந்த சிக்கந்தருங்கிற அந்த வந்து ஆண்டுகிட்டு இருந்தான் ஒரு கொள்ளக்காரன். அவனை ஓட விட்டு விரட்டினதுல அவன் மலையில ஏறி போனோம்னா அங்க போய் போட்டு விட்டாங்க. அங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த அது காலத்துல அங்கனுக்குள்ள ஒரு மண்ணை குமிச்சு அவனை குளிய அப்படியே அதுக்கப்புறம் நாயக்கருடைய மன்னருடைய காலத்துல அந்த இடத்துல ஒரு பீடம் மாதிரி கட்டினானுங்க. அதுக்கப்புறம் நாயக்க மன்னருடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பிரிட்டிஷ் ஆட்சி வந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சி வந்த போது அதுக்கப்புறம் ரொம்ப அப்ப இவர் தெளிவா சொல்லிட்டாரு, தெலுங்கு நாயக்கருக்கு இஸ்லாமியர்களுக்கு உள்ள பிரச்சனை, அதை வரலாறு சொல்ல வர்றாரு ஐயா. அப்ப அவங்க சிக்கந்தர் அவங்க திருட்டு போயிருங்க அப்படின்னா 2 திருடனும் சண்டை நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல வந்து திருட வந்து கூட நம்ம அப்படியும் பேசலாமே. இது என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, எல்லாம் எவிடன்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரெக்கார்டை வச்சுதான் நான் பேசுறேன். நான் வந்து தவறா பேசல, சரிங்களா? இவரு எல்லாம் பேசுனது எல்லாம் இவருக்கு நாளைக்கு இவரோ இவருடைய கட்சி தலைமைக்கோ மாப்பிள்ளை சாருக்கும் தான் பொருந்துமே தவிர எங்களுக்கு பொருந்தாது. விதிவிலக்கு. விவாதத்தை பங்கேற்க ரொம்ப நன்றி.